நேரடி மானியம் என்ற கோரிக்கை விவசாயிகளின் உரிமை குரலாக மாறியிருக்கிறது. அது பற்றி முதலமைச்சர் விஜய்க்கு விவசாயிகள் முக்கிய வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நேரடி மானியத்தால் விவசாயிகளுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை தற்பொழுது பார்க்கலாம். இயற்கை உழவர் கூட்டமைப்பு சார்பில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் 15 முக்கிய கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். அதில் முதல் கோரிக்கை நேரடி மானியம். விவசாய மானியம், உற்பத்தி ஊக்கத்தொகை அனைத்தும் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க வேண்டும். மத்திய அரசு உரக்கம்பெனிகளுக்கு உரமானியமாக 1,40,000 ரூபாய் கொடுக்கிறது. உரக்கம்பெனி உரமூட்டை 1,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதில் மானியம் போக 266 ரூபாய் மட்டுமே விவசாயிகள் செலுத்துகிறார்கள். ஆனா அதே உரத்தை கள்ள சந்தையில் 1,800 ரூபாய்க்கு விற்கிறார்கள். உரக்கம்பெனி முதலாளி கோடீஸ்வரன் ஆகிறான், உழவன் கடனாளி ஆகிறான். ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை வேளாண்மை செய்யும் விவசாயிகள் மானியத்தில் இருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள். இயற்கை வேளாண்மையில் நாட்டு மாடு எருது, ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, விதை இவை அனைத்திலும் தற்சார்பு பெற்று விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு 1 பைசா கூட மானியம் இல்லை. உரம், விதை, பூச்சிக்கொல்லி கம்பெனிகளுக்கு மானியம் கொடுப்பதற்கு பதிலாக பில் கொடுக்கும் விவசாயிகளின் வங்கிக் கணக்குல நேரடியாக பணத்தை போட வேண்டும். எந்த கடையில வாங்கணும், எந்த கம்பெனி உரம் போட வேண்டும் என்பதை விவசாயியே முடிவு செய்து கொள்ளட்டும். இது உரத்துக்கு மட்டுமல்ல, விதை உள்ளிட்ட பொருட்கள், கருவிகள், இயந்திரங்களுக்கும் பொருந்தட்டும். நேரடி மானிய முறை ஏன் சிறந்தது என்பதற்கு உழவர் கூட்டமைப்பு 4 காரணங்களை முன்வைக்கிறது. அதில் ஒன்று, இடைத்தரகர்கள் ஒழிப்பு. உரம் உள்ளிட்ட எந்த பொருளும் கம்பெனி, டீலர், சொசைட்டி அதிகாரி இதன் பிறகே உழவனுக்கு கிடைக்கிறது. இதில் 4 இடங்களில் கமிஷன் கொடிகட்டி பறக்கிறது. அதற்கு பதில் அரசிடம் இருந்து சிந்தாமல் சிதறாமல் விவசாயிகளுக்கு நேரடி மானியம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, தேர்வு சுதந்திரம். மானிய உரம் IFFCO கடையில் மட்டுமே கிடைக்கிறது. நாட்டு மாடு எருது போட வேண்டுமென்றால் மானியம் இல்லை. நேரடி மானியம் முறை வந்தால் ரசாயன உரமா, இயற்கை உரமா என்று விவசாயிகளே முடிவு செய்வார்கள். மூன்றாவதாக, கள்ள சந்தை ஒழியும். உரமூட்டை 266 ரூபாய்க்கு வாங்கி 1,800 ரூபாய்க்கு விற்க முடியாது. ஏன்னா மானியம் கம்பெனிக்கு போகல, உழவன் கைக்கு வருது. நான்காவது, இயற்கை வேளாண்மை பெருகும். நேரடி மானியம் அமலுக்கு வந்தால் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் விவசாயிகளுக்கு நேரடியாக கிடைக்கும். லட்சக்கணக்கான விவசாயிகள் ரசாயன உரத்தை விட்டு இயற்கை வேளாண்மைக்கு மாறுவாங்க. மண் பிழைக்கும், தண்ணீர் பிழைக்கும், உயிர் பிழைக்கும், அடுத்த தலைமுறை செழிக்கும். இதன் மூலமா அரசு ஒரு கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நேரடி மானியம் கிடைத்து 18 லட்சம் ஏக்கர் என்று கணக்கிட்டால் 4,500 கோடி ரூபாய் செலவாகும். மத்திய அரசு உர மானியமாக தமிழ்நாட்டுக்கு 12,000 கோடி ரூபாய் வருகிறது. அதுல 90% உர கம்பெனிக்கு செல்கிறது. நேரடி மானியம் நடைமுறைக்கு வந்தால் அரசுக்கு 7,500 கோடி ரூபாய் மிச்சம். உழவனுக்கு முழு பணமும். உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 என்ன சொல்கிறது என்றால், உழவருக்கு உற்பத்தி செலவுக்கு ஏற்ப விலை கிடைக்கணும். ஆனால் அது விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. PM கிசான் திட்டம் மூலம் 6,000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதைப் போல உற்பத்தி மானியமும் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும். மானியத்தை ஏற்படுத்தும் உழவனுக்கு கொடு, உரக்கம்பெனி முதலாளிகளுக்கு அல்ல. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.